ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டாக விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் வந்து ரேஷன் கடையில் வந்து பொங்கலுக்கு ஜாமான் கொடுக்குறாங்க. கரும்பு, சர்க்கரை, காசுலாம் கொடுக்குறாங்களா. நம்ம போய் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் என்னென்ன வாங்க உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே ரேஷன் கடைக்கு அப்படியே டேரெக்டாக போய் உங்கள் வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? வாங்க. ஐயங்களோடா அவருங்க அம்மா எடுத்துமே நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டே வரேன். பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க. டிக்கியில் ஒருத்தர். ஆனால் போனங்க கூட்டம்லாம் அவ்வளோவா இல்லை. 2 நாள் மட்டும் செம்ம கூட்டம் இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் நாள் போகல, 2 நாள் கழிச்சு தான் போனேன். ஏன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்து முதல் நாள் ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி மறுநாள் சாயந்தரம் போகலான்னு போனேன். வசிமு கூட்டு தான் போனேன். ஆனால் லேடிஸோட அதிகமாக இருந்தாங்க. ஆனால் ஜென்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. அதான் வசிமு கூட்டு போய் லைனில் நிற்க வச்சு நான் வாங்கினேன். ஆனால் பாவங்க அவங்க ஜாமான் போடுறவங்க சரி, பதிகிறவங்க சரி, அந்த சாயந்தரம் போல் வந்து முகத்துக்கு ஏற்ற வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு. அதே நின்று அதுலேயே இருந்து அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் பதிவாங்க ஜாமான் போடுறதா. இந்த வாட்டி காசுலாம் கொடுக்குறதுனால வந்து நம்பர் இருக்கிறதுனால இடத்துல ஒரு பையனை உட்காந்துருந்தாங்க. அது யாருன்னு தெரில. அவங்க சொந்தக்காரங்க இருக்கலாம் ஆகட்டும், அவங்க எனக்கு அது யாருன்னு கன்ஃபார்மாக தெரில. நீ வாங்க வச்சு அது பார்க்குறேன். பேர் தெரியலையா? வசிமில் பேர் மம்மி போட 481 தேங்க்யூ வர்றா அடிச்சு வாங்கிட்டீங்களா? குடி நல்லா இல்லாம இருக்க போய் போட்டோ எடுத்து ஊர்லாம் போடுறீங்க. அதை போடுங்க. அதே அரிசியில் போடுறேன். நீ என்ன வேணும்? முக்கிய கரும்பு வேணும். வா. பார்த்தீங்கன்னா பொங்கல் ஜாமான் தான் வாங்கிட்டு வந்தாச்சு. வெளியே கரும்பு பார்த்தீங்கன்னா வசிம் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வந்தோடனே வசிம் வந்து உடைச்சிட்டாரு. அதை மாசாந்து வந்து நான் அப்படியே நான் ரேஷன் கடைக்கு போயிட்டேன். 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா. இது வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு புடவை கொடுத்துருக்காங்க. ஒரு கிலோ சர்க்கரை வந்து 1 கிலோ கொடுத்துருக்காங்க. நம்ம பொங்க வைக்கிறதுக்காண்டி பச்சரிசி பண்ணுவேன். பச்சரிசி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி வந்து இதாக கொடுத்துருக்காங்க. போனதற்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா முந்திரி, நெய் அதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த வாட்டி அதெல்லாம் கொடுக்கல. வெறும் நமக்கு வந்து புடவையும் பச்சரிசியும்
சர்க்கரையும் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கிட்டு வந்துட்டோங்க. எங்கள் வீடு பாருங்கள் எந்த அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ கரும்பு சாப்பிட்லாமா? எனக்கு கரும்பு சாப்பிட்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் பாருங்கள் வசதி வந்து சாப்பிட்டா வந்தவொடனே சட்டைக்கா வந்து ஸ்கூல் விட்டு வந்தாங்க. அவனை ஸ்கூல் விட்டு வந்தவொடனே கூட்டு போயிட்டேன். ஏன்டா பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸ் வரிசையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் கூட்டம் கம்மியாக இருக்கும். லேடிஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்களா, அதனால் சரி வா வசதிங்கிட்டு கூட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பொங்கல் சாமான் வாங்கியாச்சு. இன்னைக்கு கரும்பை வந்து கட் பண்ணி சாப்பிட்றத தான் ஓகேங்களா.